பாத்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் மாதிரி இருக்கா, ஆனா இது ஒரு வகையான பீர்க்கங்காய். வணக்கம், நான் உங்கள் தாயகம் விஜய். தாயகம் மாற்றத்திற்கான முதல் செயல் நம்மிடமிருந்து துவங்கட்டும். நாட்டு பீர்க்கங்காய். பீர்க்கங்காயில நிறைய ரகங்கள் இருக்கு. இந்த பீர்க்கங்காவுக்கே ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கு. என்ன தெரியுமா? அந்த காலத்துல கடிகாரங்கள்லாம் தோன்றதுக்கு முன்னாடியே பீர்க்கன் பூ பூக்கிறத பார்த்துதான் சமைக்கவே ஆரம்பிப்பாங்களாம். ஏன்னா அந்தி சாஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த பூ பூக்கவே ஆரம்பிக்குமா. அந்த மாதிரி மரபுல இருந்து வந்ததுதான் ரொம்ப முக்கியமான நாட்டு காய்கறியில ஒண்ணு நாட்டு பீர்க்கங்காய். இன்னைக்கு நம்ம நிறைய எல்லாருமே நீல பீர்க்கங்காய் தான் வேணும் அப்படின்னு விருப்பப்படுறோம். ஆனா நாட்டு பீர்க்கங்காய் ரொம்ப நீளமெல்லாம் இருக்காது, அளவான நீளத்துலதான் இருக்கும். இன்னும் குட்டையான ரகங்கள் கூட இருக்கு. இதுல நிறைய ரகங்கள் இருக்கு. குறிப்பா உடம்புல இருக்கக்கூடிய உப்புத்தன்மையை குறைக்கிறதுக்கு பீர்க்கங்காயை ரொம்ப அதிகமா உணவுல சேர்த்துக்கிறாங்க, நீர்த்தன்மையை வடிக்கும் அப்படிங்கறதுனால. பீர்க்கங்காய் ஒரு சிறந்த நாட்டு காய்கறி. நம்ம ரொம்ப இயல்பா உணவு பழக்க வழக்கங்கள் எடுத்துக்கலாம். ஆனா பட்டத்துல மட்டும்தான் விளையக்கூடியது. காய்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாவே காய்க்கும். அதிகமான வெயில்ல நடவு செஞ்சோம்னா கொஞ்சம் பூச்சி தாக்குதல் அதிகமா ஏற்படும். அப்போ இந்த இந்த மாதிரியான விதைகளையும் நம்ம இது வந்து கொடி காய்கறி அப்படிங்கறதுனால பந்தல் தேவை அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க தேவையில்ல. மரம், செடி, வேலி இந்த மாதிரி ஏற்றி விட்டாலே சஸ்டெயின் ஆகி காய்க்கக்கூடிய திறன் கொண்டதுதான் நாட்டு பீர்க்கன். அதுல இந்த பீர்க்கனுக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உறுதி பீர்க்கன். நல்ல உறுதியா இருக்கும். அமுக்குனீங்கன்னா கூட இது உடையாது. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். விதைகள் ரொம்ப அதிகமா இருக்கும். ஒரே ஒரு பீர்க்கங்காவுல ஒரு 300ல இருந்து 400 விதைகள் இருக்கும். அந்த அளவுக்கு உறுதியா இருக்கக்கூடியது. இதை உடைச்சு நம்ம உள்ள இருக்கக்கூடிய கூடை எடுத்து நம்ம சமைக்கிறதுக்கு இந்த மாதிரி கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். சமையல் பாத்திரங்களை விளக்குறதுக்கு அந்த மாதிரி கூட பயன்படுத்திக்கலாம். இதோட விதைகள் தேவை அப்படின்னா தாராளமா தொடர்பு கொள்ளலாம். 6374943575. நன்றி.